வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம தனுஷ்கோடியை பற்றி பார்க்கலாம். தனுஷ்கோடி ரொம்ப ஒரு அழகான ரம்மியமான ஊர் இப்போதைக்கு. ஆனால் 1964 அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இந்த தனுஷ்கோடிக்குள்ளே உள்ளே போகும்போதே 2 பக்கம் சமுத்திரம் நம்மளை அழகாக வரவேற்குங்க. ஒரு பக்கம் அன்பாலையும் ஒரு பக்கம் அதட்டியும் நம்மளை வரவேற்கும். இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக வந்து ரசித்து பார்க்குற இந்த தனுஷ்கோடி ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு? டிசம்பர் 22, 1964 அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு? 1800 பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. ஒரு பெரிய தொழில் நகரமே கடலுக்குள்ளே போச்சு. தெரிஞ்சுக்கணுமா? அந்த புயல் 1800 உயிரை கொண்டு போச்சுங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அடுத்த நாள் எல்லோரும் நல்லபடியாக என்னென்ன பிளானில் இருந்திருப்பாங்க. நாளைக்கு விடிஞ்சதும் என் குழந்தைக்கு பிறந்த நாள். அவள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கணும். நாளைக்கு இவரை பார்க்க போகணும். நாளைக்கு அவள் காதலியை பார்க்க போகணும். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிளான் எல்லாருக்கும் இருந்திருக்கும்ல. ஒரு நாள் இரவு அந்த எல்லா கனவுகளையும் மொத்தமாக கடலால் விழுங்குனா எப்படி இருக்கும் அவங்க மனநிலை? யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், முள்ளும் இங்கே தான் இருக்குது, உடஞ்ச கல் இங்கே தான் இருக்குது. இப்போவும் நம்ம தனுஷ்கோடிக்கு போனோம்னா அதோடய அழகையும் பார்க்க முடியுது. அது அடைஞ்ச ஆக்ரோஷமான ஒரு பாதிப்பையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஆமையோட ஹாஸ்பிட்டலுங்க. என்னங்க, ஆமைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கா தனுஷ்கோடியிலன்னா? ஆமாங்க, இருக்குங்க. இங்கே ஆமையை கொஞ்சம் பொறிக்க வச்சு மறுபடியும் கடலில் விடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம போய் அரிச்சல் முனையில் போய் அசோகா ஸ்டாச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கடலில் ஆட்டம் போட்டு குளிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரலாம். என்ன நண்பர்களே, கிளம்பிட்டீங்களா? அடுத்த உங்கள் பேக்கேஜ் தனுஷ்கோடிக்கு போடுங்க. தனுஷ்கோடிக்கு வந்தால் கடைக்கார பசங்களை மீட் பண்ணாமல் போகாதீங்க. வாங்க பார்க்கலாம்.